ஆங்கிலம் வலுவடைந்திருக்கிறது. இந்தி நுழைந்ததால் ஆங்கிலம் பலவீனமடையவில்லை, ஆங்கிலம் வலுவடைந்திருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலமும் மும்மொழி கொள்கையை அமல் செய்ததே கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், எந்த மாநிலமும் மும்மொழி கொள்கையை அமல் செய்ததே கிடையாது. 3 language formula has never been implemented by any state government. மத்திய அரசுடைய கல்வி அமைச்சர் சொல்லட்டும், எத்தனை பள்ளிக்கூடங்களில், எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களில் வடநாட்டில் ஆங்கில ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லட்டும். 2வது மொழி ஆங்கிலம். ஆங்கில ஆசிரியரே கிடையாது, 3வது மொழிக்காக போறீங்க நீங்க. வடநாட்டில் ஒரு மொழி திட்டம், தமிழ்நாட்டில் மட்டும் மும்மொழி திட்டமா? கழகத் தோழர் அமைச்சர் திரு PK சேகர் பாபு முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவுக்காக இங்கே கூடியிருக்கிறீர்கள். ஆண்டுதோறும் பிறந்த நாள் வருவது இயல்பு, இயற்கை. ஆனால் இந்த பிறந்த நாள் ஒரு அபூர்வமான சூழ்நிலையிலே வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கடந்த 10 நாட்களாக முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு, எழுத்து, கடிதங்கள், வீடியோக்கள் அவற்றையெல்லாம் நான் பார்த்து வருகிறேன். 2021 ஆட்சிக்கு வந்தபோது இருந்த சூழ்நிலை 2026 அதே சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பும் அதே நேரத்தில் நம்முடைய பகைவர்கள் 2026 அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்பதைத்தான் இந்த 10 நாட்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. நாம் இருக்கிறோம், நம்முடைய கட்சி தோழர்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் கையிலே வாக்குச்சீட்டு இருக்கிறது. தேர்தல் கமிஷன் என்று இருந்தாலும் அதையும் மீறி நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நாம் நம்பியிருக்கிறோம். அந்த நம்பிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் மற்றவர்கள், மற்ற அணியை சார்ந்தவர்கள் மக்களை நம்பி நாம் தேர்தலிலே வெற்றி பெற முடியாது. ஆகவே இங்கே முடிந்துவிட்ட ஒரு போரை மீண்டும் தொடங்குகிறார்கள். இந்த போர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கியது. 1930களிலே தொடங்கியது. 1965 இந்த போர் உச்சகட்டத்தை அடைந்தது. அந்த போர் நிகழும் என்று உணர்ந்ததாலோ என்னவோ அன்றைய பிரதமர் 1963 இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15 ஆண்டுகளிலே அரசியல் சாசனத்தின்படி இந்திதான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று ஷரத்து இருந்தாலும் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடரும் என்று நான் உறுதி கூறுகிறேன் என்று சொன்னார். எவ்வளவு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்று பார்க்க வேண்டும். இந்தி ஆட்சி மொழி என்று அரசியல் சாசனம் சொல்கிறது. ஆனால் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம்
கூடுதல் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன் என்று சொன்னார். அதையும் மீறி 1965 மொழிப்போர் வெடித்தது. மொழிப்போர் காலத்தில் நான் பல்கலைக்கழகத்தில் மாணவன். இந்திய பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை பாதை எப்படி அமைந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்தேன். இன்று ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரச்சனையை ஏன் எழுப்புகிறார்கள்? யோசிக்கணும். 1965 முடிந்த பிரச்சனை, முடிந்ததாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பிரச்சனை, முடிய வேண்டும் என்பதற்காக பலர் சிறை சென்றார்கள், பலர் உயிரிழந்தார்கள், பலர் கல்வி தடைப்பட்டது, மிகப்பெரிய பிரளயம் தமிழ்நாட்டிலே ஏற்பட்டது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரச்சனையை ஏன் குழப்புகிறார்கள்? இப்போ நாங்கள்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம். இந்தி பேசுபவர்களை பார்த்து இந்தி பேசாதே என்று நாங்கள் சொல்வதில்லையே. இந்தி பேசினா பேசிட்டு போகிறாங்க. கேட்க விரும்புபவர்கள் மொழிபெயர்ப்ப கேட்கலாம் நாடாளுமன்றத்தில். கேட்க விரும்பாதவர்கள் இந்த மௌனப்படம் மாதிரி பார்க்கலாம். யாரையும் இந்தி பேச வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. யாரையும் இந்தி படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. யாரையும் இந்தியிலே எழுத வேண்டாம் என்று சொல்லவில்லை. வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் இந்தி தான் ஆட்சி மொழி, அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்தியை எங்கள் மீது திணிக்காதீர்கள், இந்தியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று சொல்கிறோம். இரண்டு மூன்று நிகழ்வுகள் இந்த 60 ஆண்டுகளிலே நடந்து விட்டது. அது சரித்திர நிகழ்வுகள். சரித்திரத்தை யாரும் மாற்ற முடியாது. இப்படித்தான் உலகம் வளரும், மாறும், விரியும் என்றால் அதை யாரும் தடுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஒன்று, ஜவஹர்லால் நேருடைய உறுதிமொழியை நம்பி 1965 மொழி போராட்டம் நடந்தபோது அன்றைய பிரதமர் வரவில்லை. ஆனால் அன்றைய அமைச்சர் இந்திரா காந்தி சென்னைக்கு வந்து என் தந்தை கொடுத்த வாக்குறுதியை நானும் தருகிறேன் என்று சொன்னார். அந்த வாக்குறுதி தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த அரசுகளால் ஏறத்தாழ காப்பாற்றப்பட்டது. பல அரசுகள் வந்தது. நரசிம்மராவ் அரசு, பிறகு வாஜ்பாய் அரசு, விபி சிங் அரசு, சந்திரசேகர் அரசு, தேவகவுடா அரசு, குஜராத் அரசு, இவர்களெல்லாம் இந்த பிரச்சனையை கிளப்பியதாக எனக்கு நினைவில்லை. உங்களுக்கு நினைவு இருந்தால் சொல்லுங்க. யாரும் கிளப்பல. திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 10 ஆண்டுகளாக கிளப்பாத பிரச்சனையை 11வது ஆண்டில் ஏன் கிளப்புறாங்க? இதெல்லாம் ஆழமா யோசிக்கணும். எதற்காக கிளப்புகிறார்? இந்த ஆண்டு கிளப்புவதற்கு ஒரே காரணம், அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு மிகப்பெரிய அரணாக, தடையாக அவர்களுக்கு இருக்கிறது. வடநாட்டில்
ஹிமாச்சல் பிரதேசத்தை தவிர, மேற்கு வங்காளத்தை தவிர அனைத்து மாநிலங்களும் ஏறத்தாழ பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அல்லது அவர்களுடைய தோழமை கட்சியுடைய ஆட்சி. தென்னாட்டுக்குள்ள நுழைய முடியல. எத்தனை போர்ப்படைகளை கொண்டு வந்தாலும் தென்னாட்டுக்குள்ள நுழைய முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். கேரளாவில் நுழைய முடியல. எங்களுக்கும் இடதுசாரி அணிக்கும் கேரளத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி நுழையக்கூடாது என்பதிலே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். ஆந்திராவில் நுழைய முடியல, தெலுங்கானாவில் நுழைய முடியல, கர்நாடகாவில் நுழைந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அவர்களை தூக்கி எறிந்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் நுழைய முடியலை, நுழையவே முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவேதான் இந்த பழைய ஆயுதத்தை, துருப்பிடித்த ஆயுதத்தை எடுத்து தீட்டி இந்த போருக்கு வருகிறார்கள். ஆனால் 2-3 நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள் நடந்துவிட்டன. 1991ஆம் ஆண்டு உலகமயமாக்குதல் என்ற கொள்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டது. உலகத்தோடு இசைந்துதான் வாழ வேண்டும், உலக பொருளாதாரத்தோடு இசைந்துதான் இந்திய பொருளாதாரம் நடக்க வேண்டும், உலகத்தோடு வர்த்தகம் செய்ய வேண்டும், உலக முதலீடு இந்தியாவுக்கு வர வேண்டும், இந்திய முதலீடு வெளிநாடுகளுக்கு போக வேண்டும், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் விரிய வேண்டும், பெருக வேண்டும் என்ற கொள்கையை 1991 எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வந்த அரசுகள், நரேந்திர மோடி அரசு உட்பட அதை மாற்ற முடியவில்லை. உலகமயமாக்குதலை தழுவிய இந்தியா ஆங்கிலத்தையும் தழுவியது. உலகமயமாக்குதலை ஆங்கிலத்தை தவிர்த்து பார்க்க முடியாதே. உலகமயமாக்குதல், உலகத்தோடு இசைந்துதான் இந்திய பொருளாதாரம் இயங்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஆங்கிலத்தையும் ஏற்றுக்கொண்டோம். ஆங்கிலம் வலுவடைந்திருக்கிறது. இந்தி நுழைந்ததால் ஆங்கிலம் பலவீனமடையவில்லை, ஆங்கிலம் வலுவடைந்திருக்கிறது. வர்த்தகத்தில், அந்நிய நாட்டு உறவுகளில், ஏற்றுமதியில், இறக்குமதியில், அந்நிய நாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வருவதில், இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு போவதில் ஆங்கிலம் அதிகரித்திருக்கிறது. இரண்டாவது, அரசு உணர்வதை விட பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்று பெற்றோர்கள் ஆங்கில பயிற்சி பள்ளிகளை கேட்கிறார்கள். இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம் வேணும். ஆந்திராவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில் நினைக்கிறேன் 60 பள்ளிக்கூடங்களை அரசு இந்த ஆண்டு அனுமதித்திருக்கிறது. 53 பள்ளிக்கூடங்கள் ஆங்கில பயிற்சி இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடங்கள். ஆக மக்கள் ஆங்கிலத்தின் தேவையை உணர்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்தியை கற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். இந்தியை கற்பிக்காவிட்டால் நாங்கள் பணம் தரமாட்டோம், இந்த திட்டம் அந்த திட்டத்தின் கீழே தரமாட்டோம். இந்த சூழ்நிலையில் தான் இந்தியாவுடைய உண்மை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை, கடிதம், உரை மூலமாக நாள்தோறும் விளக்கி வருகிறார். அவரை நான் பாராட்டுகிறேன். அதை மக்களுக்கு எளிய முறையிலே போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மேடையில் நிற்கிறேன். மும்மொழி கொள்கை என்பது ராதாகிருஷ்ணன் கமிட்டியால் பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் இன்று சொல்கிறேன், ஊடகங்கள் இதை எழுத வேண்டும்.
ராதாகிருஷ்ணன் கமிட்டி பரிந்துரைக்கு பிறகு இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலமும் மும்மொழி கொள்கையை அமல் செய்ததே கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், எந்த மாநிலமும் மும்மொழி கொள்கையை அமல் செய்ததே கிடையாது. 3 language formula has never been implemented by any state government. தமிழ்நாட்டில் மட்டும் வற்புறுத்துகிறார். வற்புறுத்துபவர்கள் முக லட்சணத்தை நான் சொல்றேன். மும்மொழி கொள்கை என்ன? தேசிய கல்விக் கொள்கை என்று 2020 மோடி அரசு அறிவித்தது. அந்த கொள்கை என்ன சொல்கிறது? முதல் மொழி தாய்மொழி, இரண்டாவது மொழி ஆங்கிலம், மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக் கொடுங்கள், கற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், அமித்ஷா அவர்களை கேட்கிறேன், தர்மேந்திர பிரதான் அவர்களை கேட்கிறேன், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தாய்மொழி ஹிந்தி, இரண்டாவது மொழி ஆங்கிலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மூன்றாவது மொழியாக எந்த மொழியை எந்த மாநிலம் கற்பிக்கிறது? இந்தியாவில் எந்த மாநிலமும் கற்பிக்கவில்லை. தமிழ்நாட்டில் 52 நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. 52 நவோதயா பள்ளிக்கூடங்கள். நான் பள்ளியில், நவோதயா பள்ளியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் 52 இருக்கின்றன. சிவகங்கையில் 1, காரைக்குடியில் 1 இருக்கிறது. சிவகங்கை 10வது படித்து 12வது படித்த மாணவனுடைய மதிப்பெண் பட்டியலை நான் வச்சிருக்கிறேன். அந்த கேந்திரிய வித்யாலயாவில் பயிற்சி மொழி ஆங்கிலம், இரண்டாவது மொழி ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம், மூன்றாவது மொழியே கிடையாது. மத்திய அரசு நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் மூன்றாவது மொழியே கிடையாது. நான் சிவகங்கையில் கேட்டேன், காரைக்குடியில் கேட்டேன், தமிழ் ஆசிரியர் இருக்கிறாரா? தமிழ் ஆசிரியரே கிடையாது. தமிழாசிரியர்கள் நியமிக்கவில்லை. இப்போ மும்மொழி திட்டம் எங்க? மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே மும்மொழி திட்டம் கிடையாது. ஆங்கிலம், ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம். வட மாநிலங்களில் அதை விட மோசம். 7-8 மாநிலங்களில் ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், இதில் ஒரு மொழி தான், ஒரு மொழி கொள்கை தான். பேச்சு மொழி ஹிந்தி, ஆட்சி மொழி ஹிந்தி, பயிற்சி மொழி ஹிந்தி, பாடமொழி ஹிந்தி. ஆங்கிலமே கற்றுக் கொடுக்கல, ரெண்டாவது மொழியே கற்றுக் கொடுக்கல. மூணாவது மொழி தென்னாட்டு மொழி கற்பனை சூத பார்க்க முடியாது. பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் தெலுங்கு ஆசிரியரோ, தமிழ் ஆசிரியரோ, மலையாள ஆசிரியரோ ஒருவரை கூட நியமிக்கவில்லை. ஆங்கில ஆசிரியர்களே கிடையாது. ஒரு மொழி தான். வடநாட்டில் ஒரு மொழி திட்டம், தமிழ்நாட்டில் மட்டும் மும்மொழி திட்டமா? நான் மத்திய அரசை பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறேன். வடநாடு முழுவதும் ஒரு மொழி திட்டம் தான், இரண்டாவது மொழியே கிடையாது. நான் பல மாநிலங்களிலே சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். அமைச்சராகவும் சென்றிருக்கிறேன், அமைச்சர் இல்லாத நிலையிலேயும் சென்றிருக்கிறேன். அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆங்கிலமே பேச முடியாது, பேச தெரியாது. கற்றுக் கொடுத்தா தானே பேசுவாங்க. நகர்ப்புறங்களில் இருக்கிற தனியார் பள்ளிக்கூடங்களில் ஓரளவு ஆங்கிலம் பேசுகிறாங்க. நகர்ப்புறத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்களில் ஓரளவு ஆங்கிலம் பேசுகிறாங்க.
ஊரக பகுதிகளுக்கு, கிராம பகுதிகளுக்கு சென்றால் ஒரு பிள்ளை கூட ஆங்கிலம் பேச முடியாது, எழுத முடியாது. நீங்க இரண்டு மொழி கொள்கையை, இரண்டு மொழிகளை கற்பிக்கவில்லை, ஒரு மொழியை கற்பிக்கிறீர்கள். தமிழ்நாட்டுக்கு மட்டும் மும்மொழி திட்டம் என்று எந்த முகத்தோடு வந்து எங்களிடம் பேசுகிறீர்கள்? பீகார் நிலைமை இன்னும் மோசம். ஏறத்தாழ 2 லட்சம் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. 2 லட்சம் பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் 56% காலி இடங்கள், ஆசிரியர்களே போடல. 100 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 44 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. கணித பாடம், வரலாற்று பாடம், பூகோள பாடம், விஞ்ஞான பாடம், இதுக்கெல்லாம் ஆசிரியர்களே கிடையாது. தமிழுக்கு ஆசிரியர்களை நியமிக்க போறாங்க, தெலுங்குக்கு ஆசிரியர்களை நியமிக்க போறாங்க. யாரை ஏமாற்றுகிறார்கள் கேட்கிறேன். மத்திய அரசுடைய கல்வி அமைச்சர் சொல்லட்டும், எத்தனை பள்ளிக்கூடங்களில், எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களில் வடநாட்டில் ஆங்கில ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லட்டும். 2வது மொழி ஆங்கிலம். ஆங்கில ஆசிரியரே கிடையாது, 3வது மொழிக்காக போறீங்க நீங்க. 2வது படியிலேயே தடுமாறி விழுந்துட்டீங்க, 3வது படியை எப்படி ஏற முடியும்? ஒரு மொழி கொள்கை தான், ஒன் லாங்குவேஜ் ஃபார்முலா. வடநாடு முழுவதும் ஒரு மொழி கொள்கை. தமிழ்நாட்டில் இந்தியை யாரும் எதிர்க்கலை, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்களில் தமிழை கற்பிக்கவில்லை, 3வது மொழியை கற்பிக்கவில்லை. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் 642 இருக்கு தமிழ்நாட்டில். அதில் ஆங்கிலம் பயிற்சி மொழி, இந்தி அல்லது தமிழ் என்று பல மொழிகளை கற்பிக்கிறார்கள். அந்த பிள்ளைங்க விருப்பப்படி படிக்கிறாங்க. அதில் கணிசமான பிள்ளைகள் இந்தி படிக்கிறாங்க, கணிசமான பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க. ஐசிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் 77, ஐபி பள்ளிக்கூடங்கள் 8, எல்லாம் ஒரே மாதிரி தான். 3வது மொழியை யாரும் கற்பிக்கலையே. தனியார் பள்ளிக்கூடங்கள், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐபி எல்லாம் தனியார் பள்ளிக்கூடங்கள், அதிலெல்லாம் 3 மொழியை கற்பிக்கலையே. நம்முடைய கவலையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள், மாணவ மாணவிகள் ஒரு மொழியில் அபாரமான புலமை இருக்க வேண்டும், 2வது மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். 2வது மொழியை தாண்டாமல் 3வது மொழிக்கு எப்படி போகிறது? நீங்கள் கொஞ்சம் குளத்தூரை தாண்டி கிராமத்துக்கு போங்க, கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போங்க. நான் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவன். நிறைய கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்களில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கு, நடுநிலை பள்ளி இருக்கு, மேல்நிலை பள்ளி இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் நூலகம் திறக்கிறோம், போய் விழாக்களை கலந்துக்கிறோம். பெரும்பகுதி பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேசவோ எழுதவோ முடியாது. அது உங்களுக்கே தெரியும். சென்னையில் இருந்தவங்கள்லாம் சென்னையிலையா பிறந்தாங்க, இங்கே தான் அவதாரமா? எல்லாம் ஊர்லேருந்து வந்தவங்க தானே. பொங்கலுக்கு போகிறீங்க, தீபாவளிக்கு போகிறீங்க, நெடுஞ்சாலை பூரா வண்டி போயிட்டே இருக்கு. சென்னையிலேருந்து ஊருக்கு போகும்போது கேளுங்க, எந்த கிராம பள்ளிக்கூடத்தில் 2வது மொழியை சிறப்பாக பேச எழுத பயிற்சி கிடைச்சிருக்கு? அது நம்முடைய குறை. அந்த குறையை நம்ம தீர்த்துக்கணும். தமிழ் மட்டும் போதாது, ஆங்கிலமும் வேண்டும் என்று இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட அரசுகள், தமிழ்நாடு அரசு உட்பட தமிழை மட்டும் செம்மையாக சொல்லிக் கொடுத்தால் போதாது, ஆங்கிலத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும். பள்ளித்துறை, கல்வித்துறையை வற்புறுத்த வேண்டும். அவர்கள் இன்னும் முயற்சி எடுக்க வேண்டும், இன்னும்
பெரும் முயற்சி எடுத்து ஆங்கிலத்தில் சரளமாக பேச நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம். அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. மூன்றாவது மொழி எங்கே வந்துச்சு? இந்தியா முழுவதும் மும்மொழி கொள்கை இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன்? அதான் கேள்வி. இதில் தான் முதலமைச்சருடைய திறனை, முதலமைச்சருடைய ஆற்றலை, முதலமைச்சருடைய முகத்தை நான் பார்க்கிறேன். இந்த மேடை யார் அமைச்சது? அறநிலையத்துறை அமைச்சர். அறநிலையத்துறை அமைச்சர் அமைச்சிருக்கார். அவருக்கு தெரியும் ஒரு பாடல், தமிழச்சிக்கு தெரியும். முருகனை பற்றி பாடும்போது ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றேன்னு ஒரு பாடல் இருக்கு, தெரியுமா? உங்களுக்கு தெரியும். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஒரு முகம். அவர் பதவி ஏற்றான்று அந்த முகத்தை பார்த்தேன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி ஆர்கள் வினை தீர்க்க முகம் ஒன்றே, குந்துருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. அந்த முகத்தை எல்லாம் பார்த்துட்டோம். 4 வருஷத்தில் பார்த்துட்டோம். 5வது வருஷத்தில் பார்க்குது மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. அந்த முகத்தை இன்னைக்கு பார்க்கிறேன். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. அடுத்த முகம் அடுத்த ஆண்டு வரும்னு இந்தியா கூட்டணி நம்புகிறது. வள்ளியை மனம் போனர வந்த முகம் ஒன்று. வள்ளினா தேர்தல் வெற்றின்னு வச்சுக்கோங்க. வள்ளியினது பொருள் தேர்தல் வெற்றி. அது அடுத்த வருஷம். இந்த வருஷம் நம்முடைய நலனை எதிர்ப்பவர்கள், தமிழ்நாட்டு நலனை எதிர்ப்பவர்கள், நம்முடைய தனித்தன்மையை எதிர்ப்பவர்கள், நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை எதிர்ப்பவர்கள், நம்முடைய கல்வி தனித்தன்மை, கல்வி தகுதிகள் அதையெல்லாம் எதிர்ப்பவர்கள், அவர்களை எதிர்த்து ஒரே முகத்தோட தமிழ்நாடே நிற்க வேண்டும். ஒரு முகத்தோடு தமிழ்நாடை எதிர்க்க வேண்டும். இன்னொரு சோதனை வந்திருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு. இதையும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். 1931 அதுக்கு முன்னாடியே மக்கள் கணக்கெடுப்பு நடந்தது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு நடந்தது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது ஒவ்வொரு 10 ஆண்டும் கணக்கெடுப்பு எடுத்தோம். கடைசி கணக்கெடுப்பு 1991 எடுத்தோம். 2021 எடுத்திருக்கணும். 2021 நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி. ஆனால் கணக்கெடுப்பு நடக்கலை. கேட்டால் அடுத்த வருஷம் இப்போ கொரோனா வந்திருக்கு, அது வந்திருக்குன்னு சொன்னாங்க. சரி, 2021க்கு பிறகு 22 ஆகி 23 ஆகி 24 25 வந்துருச்சு. கணக்கெடுப்பு நடக்கலை. இந்த வருஷமும் எடுக்க மாட்டாங்க. எப்படி சொல்கிறேன்னா, போன வருஷம் சென்சஸ் கமிஷனருக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியது ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய். அவர் 1000 கோடி ரூபாயில் இந்தியா முழுவதும் மக்கள் கணக்கெடுப்பை எடுக்க முடியாது. 142 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 142 கோடி மக்களுக்கு கணக்கெடுப்பை 1000 கோடியிலே நடத்த முடியாது என்று போன ஆண்டே சொன்னார். இந்த வருஷம் கணக்கெடுப்பு நடத்துகிறோம்னு போன வருஷம் சொன்னாங்க. நான் பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது இந்த வருஷம் 1000 கோடிக்கு மேலாக அவர் கேட்ட பணத்தை கொடுப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் இந்த வருஷம் 500 கோடி ரூபா தந்திருக்காங்க.
அதுலேருந்தே தெரியுது கணக்கெடுப்பு நடத்த மாட்டார்கள். இப்போ கணக்கெடுப்பு நடத்த மாட்டார்கள் என்பதை அன்னைக்கு நாங்கள் ஆழமாக பார்க்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, 1926 கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தொகுதி மறுசீரமைப்பு என்று அரசியல் சட்டம் சொல்லுது. நாம் படித்தோமோ இல்லையோ, நரேந்திர மோடி படிச்சிருக்கார். 2026 கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு நடந்த பிறகு தொகுதி சீரமைப்பு செய்யணும். அதான் அரசியல் சாசனத்தின் 81வது பிரிவு, 82வது பிரிவு. இந்த 2 பிரிவின்படி 2026க்கு பிறகு நடத்தக்கூடிய மக்கள் கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு செய்யணும். ஆக 26க்கு முன்னாடி மக்கள் கணக்கெடுப்பை எடுத்திருந்தா அப்புறம் 36 வரைக்கும் காத்திருக்கணும். நான் சொல்கிறது புரியல. 1926க்கு முன்னாடி கணக்கெடுப்பு நடத்தியிருந்தா 2026க்கு முன்னாடி கணக்கெடுப்பு நடத்திருந்தா 2026க்கு பிறகு கணக்கெடுப்பு, பிறகுதான் தொகுதி சீரமைப்பு. 2026க்கு முன்னாடி கணக்கெடுப்பு நடத்திருந்தா இன்னும் 10 வருஷம் காத்திருக்கணும். 10 வருஷம் சீரமைக்க முடியாது, தொகுதி சீரமைப்பை செய்ய முடியாது. ஆகவே மத்திய அரசு கெட்டிக்காரத்தன்னு சொல்லுவேன், குயுக்தியாக கெட்டிக்காரத்தனம் 2026க்கு பிறகு கணக்கெடுப்பு நடத்துவதற்காக 5 ஆண்டுகள் கணக்கெடுப்பை ஒத்தி வைத்தார்கள். இப்போ 2026க்கு பிறகு கணக்கெடுத்து தொகுதி சீரமைப்பை செய்வார்கள். அரசியல் சாசனத்தின் 81வது பிரிவு, 82வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதியை பிரிக்கணும். 2 கோடி பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா 4 கோடி பேருக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு. 20 லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா 1 கோடி பேருக்கு 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இன்னைக்கு 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய மக்கள் தொகை இன்னைக்கு 2025 ஏறத்தாழ 145 கோடி. 145 கோடிக்கு 543 பேர்னா உத்தேசமாக மனக்கணக்காக சொல்கிறேன், 20 லட்சத்துக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னைக்கு நிலைமை 1971 கணக்கெடுப்பு, அந்த கணக்கு 1971 கணக்கெடுப்பு தான் இன்னைக்கு பிரிச்சிருக்காங்க. நமக்கும் பாண்டிச்சேரிக்கும் கணக்கு சுலபமாக சொல்கிறதுக்காக 2ஐயும் சேர்த்துக்குங்க. 40 இடங்கள், உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இடங்கள், நமக்கு 40 இடங்கள், உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இடங்கள், ஒன்றிணைந்த பீகாருக்கு 50 இடங்கள். இப்போ பீகாரை பிரித்த பிறகு பீகாருக்கு 40 இடங்கள், மகாராஷ்டிராவுக்கு 48 இடங்கள் என்ன பிரிச்சிருக்காங்க. இது 1971 மக்கள் கணக்கெடுப்பு படி பிரித்து தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது. அதில் ஒன்றும் சங்கடம் இல்லை. புதிய மக்கள் கணக்கெடுப்பு படி தொகுதி சீரமைப்பு செய்தால் என்ன ஆகுங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உத்தரப்பிரதேசத்தினுடைய இன்றைய மக்கள் தொகை 2023 கணக்குப்படி இன்றைய மக்கள் தொகை 23.5 கோடி. தமிழ்நாட்டு புதுச்சேரியினுடைய மக்கள் தொகை 7 கோடியே 70 லட்சம். அவங்க 23 கோடி 57 லட்சம், நம்ம 7 கோடி 69 லட்சம். நமக்கு 40 இடங்கள்னா அந்த கணக்கெடுப்பின்படி அவங்களுக்கு 120 இடங்கள். இப்பவே நம்முடைய குரல் கேட்பது கிடையாது.
120 பேர் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்துட்டாங்கன்னா நம்ம குரல் அழுந்துமா அழுந்தாதா? 543 உச்சவரம்புன்னா அதுக்குள்ளே எப்படி அடக்க முடியும்? அவங்களுக்கு 40 இடங்கள் கூட கொடுத்தா 543 அடக்க முடியாதுல்ல. அதுக்காகத்தான் தீர்க்க தரிசனத்தோடு நரேந்திர மோடி 848 பேர் கட்டடத்தை கட்டிட்டார். அப்போ 848 பேரில் அவங்களுக்கு 120, நமக்கு அதே 40ன்னு வைங்க. அதைத்தான் அமித்ஷா சொல்கிறாரு. அமித்ஷா சொல்கிறாரு, தமிழ்நாடர்கள்லாம் முட்டாள்கள், நான் சொன்னதை நம்புவாங்கன்னு நினைக்கிறார். உங்கள் எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்கிறாரே ஒழிய உத்தரப்பிரதேச எண்ணிக்கை கூடாதுன்னு சொன்னாரா? சொல்லலையே. நமக்கு அதே 40 மக்கள் கணக்கெடுப்பு படி மறுசீரமைப்பு செய்தால் உத்தரப்பிரதேசத்துக்கு 120 ஆயிடும். பீகார் மக்கள் தொகை 12,68,00,000. பீகார் கணக்கெடுப்பு படி இதே 40 நமக்குன்னா பீகாருக்கு 40 இருக்கு. இன்னைக்கு பீகார் 65 ஆகிடும். மகாராஷ்டிரா 12,64,00,000, நமக்கு 40ன்னா மகாராஷ்டிராவுக்கு நீங்கள் 48, அவங்களும் 65க்கு போயிடுவாங்க. நீங்கள் 848 543 சபையிலேயே 40 குரல் ஓரளவு கேட்குது. தமிழச்சி பாங்கினாங்கன்னா கணீர்னு கேட்குது. 848 பேரில் 40 பேர் எந்த அளவுக்கு கேட்கும்? எத்தனை நிமிஷம் பேச விடுவாங்க? ஒரு கட்சிக்கு என்ன நேரம் கிடைக்கும்? இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 5-6 மணி நேரம் விவாதம்னா காங்கிரஸ் கட்சிக்கு 1 மணி நேரம் கிடைக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 1 ஹவர் கிடைக்குதா? 30 நிமிஷம் கிடைக்குது. 848 பேருக்கு 5-6 மணி நேரத்தை பகிர்ந்து தரணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 15 நிமிஷம் தான் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப பேராபத்து. இதுல இன்னொரு பேராபத்து இருக்கு. ஒரு கட்சி வடநாட்டில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற்றாலே ஆட்சி அமைச்சிடும். தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்கே வர வேண்டாம். அவங்க தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடாவிட்டால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தலுக்குள்ள நுழையாமலே, தமிழ்நாட்டில் தேர்தல் களத்துள்ள நுழையாமலே ஆட்சி அமைச்சு விடலாம். ஆட்சி அமைத்து விட்டார்கள் என்றால் தமிழ்நாட்டினுடைய குரல் யார் கேட்பாங்க? உன் ஆதரவும் வேண்டாம், உன் ஓட்டும் வேண்டாம். அதைத்தானே செய்வாங்க. இன்னைக்கு டெலிவிஷனில் ஓடிட்டு இருக்கு, யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய எந்த அளவுக்கு அமெரிக்க ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் அவமதித்தார்கள் என்பதை பாருங்க. தயவு செய்து பாருங்க. CNN, பிபிசியில் நாள் பூரா ஓடிட்டு இருக்கு. ஒரு ஜனாதிபதி, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை வச்சுக்கிட்டு அவமதிச்சு அவரை வெள்ளை மாளிகையை விட்டு வெளியே போ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று அமெரிக்க ஆணவ திமிர் இருக்கு. இன்னைக்கு நம்ம தென்னாட்டு முதலமைச்சர்கள் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு போனாங்கன்னா பொன்னாடை கொடுக்குறாங்க, ஏதோ மரியாதையாக உட்கார வைக்கிறாங்க. தமிழ்நாட்டின் மக்களுடைய வாக்கு வேண்டாம், ஓட்டு வேண்டாம், சீட்டு வேண்டாம் என்ற நிலைமை வந்தால் தென்னாட்டு முதலமைச்சர்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? வெள்ளை மாளிகையிலே ஜெலன்ஸ்கி நடந்தது தான் தென்னாட்டு முதலமைச்சர்களுக்கு நடக்கும். ஆக இந்த தொகுதி சீரமைப்பு என்பது மிகப்பெரிய கத்தி நம்முடைய கழுத்தில் தொங்குது. நமக்கு 40ன்னா அவங்களுக்கு 80 இருந்தா சரி.
நமக்கு 40 அவர்களுக்கு 120ன்னா அது சரியல்ல. இன்னும் சொல்ல போனா முழுமையாக தொகுதி சீரமைப்பின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் சீரமைத்தால் நமக்கு 40க்கு குறையும், அவங்களுக்கு 120க்கு கூடும். காரணம் என்ன? நம்முடைய மக்கள் தொகை ஸ்திரத்தன்மை ஒரு நிலைக்கு வந்துருச்சு. ஒரு பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்வார் என்பதை பொறுத்துத்தான் மக்கள் தொகை. ஒரு பெண், ஒரு தம்பதி 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் அந்த மாநிலத்தை, அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை சமநிலைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். 2 பேர், தாய் தகப்பன், 2 பிள்ளைங்க. அப்போ மக்கள் தொகை கூடாது, மக்கள் தொகை குறையாது. இறப்பு விகிதம் கூடினா தான் குறையும். மக்கள் தொகை கூடாது. அந்த நிலையத்தான் இன்னைக்கு பல ஐரோப்பிய நாடுகள் எட்டி விட்டன. சீனா எட்டி விட்டது, பல நாடுகள் எட்டி விட்டன. நம்ம நாடு எட்டுவதற்கு கொஞ்ச நாள் ஆகும். இதில் தென்னாடு 5 மாநிலங்கள், 5 மாநிலங்களுடைய குழந்தை பிறப்பு விகிதம், ஃபெர்டிலிட்டி ரேட் என்று சொல்லுவோம், 1.7, 1.7, 1.8, 1.8, 1.8. பீகார் 3.0, உத்தரப்பிரதேசம் 2.35. அவர்கள் மக்கள் தொகை கூடுகிறது. நான் அந்த மக்களை குறை சொல்லலை. அவங்களுக்கு கல்வி அறிவு வளர்ந்து, போக்குவரத்து வளர்ந்து, மருத்துவத்துறை வளர்ந்தால் அவங்க விகிதமும் குறையும். நான் அதை குறையாக சொல்லலை. ஆனால் அவர்கள் மக்கள் தொகை கூடுகிறது, நம்முடைய மக்கள் தொகை ஸ்திரத்தன்மையை அடைந்து விட்டது. ஆகவே தான் இந்த சோதனை வந்திருக்கு. இந்த சோதனையில் வெல்ல வேண்டுமென்றால் தென் மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் முதலமைச்சர் தீர்க்க தரிசனத்தோடு அனைத்து முதலமைச்சர்களையும் அழைத்தார். அதில் தென்னாடு முதலமைச்சர்கள் 2 பேர் வந்தாங்களா, 2 பேர் வந்தாங்க. 5 பேரும் வந்துடுவாங்க, 5 பேரும் வந்துடுவாங்க. ஏன்னா அவர்களை தான் பாதிக்க போகுது. இன்னைக்கு ஆந்திராவில் 42 இருந்தது. இப்போ 2ஆக ஆந்திராவை பிரித்த பிறகு தெலுங்கானாக்கு 17, ஆந்திராவுக்கு 25ன்னு பிரிச்சிருக்காங்க. அந்த 17 இன்னும் குறைஞ்சிச்சுன்னா தெலுங்கானாவுக்கு என்ன முக்கியத்துவம் டெல்லியில் இருக்கும்? 25 இன்னும் குறைஞ்சதுன்னா ஆந்திராவுக்கு என்ன முக்கியத்துவம் டெல்லியில் இருக்கும்? கேரளாவுக்கு 20 தான். 20 16 ஆயிடும், 15 ஆயிடும். ஆக மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். இதை எப்படி சமாளிப்பது என்பதை தென்னாட்டு முதலமைச்சர்கள், தென் மாநில முதலமைச்சர்கள் ஆலோசித்து சாதுரியமாக அணுக வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதற்கு முதலமைச்சர் தலைமை தாங்குவார் என்று நான் நம்புகிறேன். 2 கத்திகள் நம் கழுத்திலே தொங்குகின்றன, கழுத்தின் மேலே தொங்குகின்றன. ஒன்று மும்மொழி கொள்கை என்ற துருப்பிடித்த ஆயுதம், எந்த மாநிலத்திலையும் அமலாக்காத ஒரு கொள்கை நம் மீது திணிக்கிறார்கள். இன்னொன்று தொகுதி மறுசீரமைப்பு என்று நம்முடைய முக்கியத்துவத்தை, நம்முடைய பங்களிப்பை குறைக்க பார்க்கிறார்கள். இதில் கட்சி வேறுபாடெல்லாம் கிடையாது. யாராவது 1-2 தலைவர்கள் தனியாக குரல் கொடுத்துட்டு பரதேசியாக அலைஞ்சா பரவாயில்ல. கட்சி வேறுபாடு கூட. எல்லா கட்சிகளும் தமிழர்களுடைய கட்சி, எல்லா கட்சிகளையும் தமிழ் உணர்வு உள்ளவர்களுடைய கட்சி, எல்லா கட்சியிலையும் தமிழ்நாட்டின் நலனை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள். தலைவர்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள், நீங்கள் தமிழனாக தலை நிமிர்ந்து நில்லுங்கள். அனைத்து மக்களும் தமிழனாக தலை நிமிர்ந்து நின்றால் இந்த போர்களில், இந்த 2 சோதனைகளிலே நிச்சயமாக தமிழ்நாடு வெல்லும். இறுதியாக ஒன்றை சொல்கிறேன்.
இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மொழிப்போர் நடந்தது. தந்தை பெரியார் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றத்தில் அவர் நீதிபதி முன்னால் குற்றவாளியாக நிற்கிறார். வழக்காடவில்லை. என்ன சொன்னார் தெரியுமா? கோர்ட்டார் அவர்கள் திருப்தி அடையும் வகையில் தங்களால் எவ்வளவு அதிக சிறை தண்டனையை கொடுக்க முடியுமோ அவைகளை தாருங்கள். பழிமங்கம் உணர்ச்சி திருப்தி அடையும் வகையில் சிறையில் எவ்வளவு தாழ்ந்த வகுப்பு கொடுக்க இடமுண்டோ அதையும் கொடுத்து இவ்வழக்கு விசாரணை நாடகத்தை முடித்துவிடும்படி வணக்கமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். எவ்வளவு கீழான இந்த ஜெயிலில் கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு எல்லாம் இருக்குது, அதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் வழக்கை நடத்த விடவில்லை. இந்த நாடகத்தை நிறுத்துங்கள். தமிழர்கள் 7,69,00,000 தமிழ்நாட்டிலே வாழ்பவர்கள். ஒரு குரலிலே நாம் தமிழர்கள், தன்மானம் உள்ளவர்கள். தமிழ் வரலாறு நமக்கு தெரியும், தமிழ் கலாச்சாரம் நமக்கு தெரியும், தமிழனுடைய துணிவு வீரம் நமக்கு தெரியும். இந்த காலத்தில் இதுதான் போர், இதுதான் சோதனை. இந்தி என்று ஒரு சோதனை வந்திருக்கிறது, தொகுதி சீரமைப்பு என்ற சோதனை வந்திருக்கிறது. இரண்டு சோதனைகளையும் தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் தமிழனாக தலைநிமிர்ந்து நின்று இந்த சோதனையிலே வெல்லுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த முயற்சிக்கு தலைமை தாங்குவதை நான் வாழ்த்துகிறேன். அவருக்கு மேலும் ஊக்கம் தரும் வகையில் இந்த பிறந்தநாள் கூட்டம் நடைபெறிருக்கிறது. அதற்காக அமைச்சர் சேகர் பாபு அவர்களை பாராட்டுகிறேன் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.